அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குத்தான் பெரும்பான்மையான ஆதரவுகள் தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது சமீபகாலமாகவே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் ஆதரவுகள் தெரிவித்து வந்த நிலையில் குறிப்பாக தென் மாவட்டத்தைச் சேர்ந்த 15 எம்எல்ஏக்கள் திடீரென்று பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறுகையில், நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே அதிமுகவை நாங்கள் மீட்டு விடுவோம். இதற்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடநாடு வழக்கிலும் சரி, டெண்டர் ஊழல் முறைகேடிலும் சரி சிறைக்கு செல்வார். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் பன்னீர்செல்வம் அவர்கள் செய்து முடித்து விட்டார் என்றும், அதிமுகவின் மேல்முறையீடு வழக்கில் நாங்கள் தோல்வியடைந்தாலும் கட்சியிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்களையும் எங்களையும் நீக்கியது செல்லும் என்று நீதிமன்றம் இதுவரை தீர்ப்பு வழங்கவில்லை. பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்தாலும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை வகித்தால் நிச்சயமாக தோல்விதான் தழுவார். குறிப்பாக இடைத்தேர்தலாக இருக்கட்டும், ஏன் நகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் போன்ற அனைத்து தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை வகித்து மிகப்பெரிய அளவில் தோல்வியை தான் கொண்டு வந்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 56,000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியடைந்தது எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் குறிப்பாக வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் கையில் அதிமுக எப்படியும் சென்றுவிடும் என்று கருத்தில் கொண்டு முன்னதாகவே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 15 எம்எல்ஏக்கள் திடீரென்ற சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பார்க்கலாம், அதிமுக மீண்டும் பிளவுபடுகிறதா அல்லது எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.